இந்த கடல் சூழ உலகத்தில் ஆண்டவனுடைய கிருபையினாலும் பெரியோருடைய ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் இந்த பொய்யிலே மென்மேலும் ஆக வேண்டும், வளர வேண்டும். என் மனங்குளிர வாழ்த்துகிறேன் இன்றைய தினம் அவையில் உங்களை காணும் பொழுது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அப்படி அளிக்கின்ற உள்ளம் தங்களுடைய முகாரபந்தத்தை காணும் போது ஏன் இப்படி வாடி விதங்கிருக்கீங்க? என்ன காரணம்? தேவா உலகின உயிருக்கு உயிரான பலவிதமாக வந்து நாங்கள் படாத பைத்தியார புயலாவான் மாடு வந்து தட்டி விட்டு போயிருந்தா இவன் தலையா குரல் போயினான் கலவரம் கொண்டு உன்னை சத்தனே தியானி என் தாயாதி செய்த வஞ்சகத்தால் படாத துன்பங்களை பட்ட நாங்கள் எங்களுக்குரிய நாட்டை கேட்டு உலூகரை தூதுவதாக அனுப்பிய நேரத்தில் நாடு தர மறுத்த துரியனிடம் தங்கள் பாதார விந்தங்களில் வணங்கி தூதுவராக செல்லும்படியாக சொன்னோம். நேற்றைய தினம் தூதுவராக சென்ற நீங்கள் நாடு தந்தானா தர மறுத்தானா என்ற விவரத்தை அறிய தங்களை துதி செய்து வரவழைத்தேன் தேவா. அப்படியா? ஆமா மைத்துனா ஆண்டவா. உபராயத்திலிருந்து அஸ்தாபுரம் என்னுடைய பாதம் சிவக்க பாதசாரதியாக சென்று அத்திநகர் மாமன்னனை கண்டேன். கண்ட போது வந்த நோக்கம் என்ன கண்ணா? பஞ்ச பாண்டவருக்காக பருந்தி நாடு கேட்பதற்காக வந்தேன். நான் நேற்றைய முன்தினமே தெரிவித்தேனே நாடு கொடேன் என்று மறுத்தேன் அல்லவா? நீ ஏன் வந்தாய் என்ற பெரியோர் முன்பதாக பெருத்த சபையிலே அளித்த வாக்குதானே, அந்த வாக்கின் பிரகாரம் நாடு பெறுவதற்காக வந்தேன். அப்படியா? நாடு தர முடியாது. நாட்டுக்கு சொந்தக்காரன் நான், காட்டுக்கு சொந்தக்காரன் பஞ்ச பாண்டவருக்கு நாடு கொடேன் என்றே மறுத்து விட்டார். நாடு தர மறுத்தானா? நாடு தர மறுத்தவன் மறுத்த பொழுது அக்ரோணி என்பது 18. ஆமா, இந்த 18 அக்ரோணிக்கு 18 நாள் உத்தமே சித்தமாக கைத்தட்டி வந்து ஆண்டவா. எப்படி தட்டிருக்கோம் தெரியுமா? அந்த ரணகல பூமியில் யார் வெற்றி பெறுகிறாரோ அன்னவருக்கு தான் நாடு. வெற்றி பெறாதவருக்கு நாடு கிடையாது. வெற்றி பெற்ற நாட்டை ஆளலாம் என்று சொல்ல யுத்தத்துக்கு சித்தமாகவே கைத்தட்டி விட்டார். ஆண்டவா என்ன வைத்தனா
வந்து அப்படி போயிட்டு இருந்தான். அப்படியே போடா. தெரிவிக்கின்ற வார்த்தை யுத்தமே சித்தம் என்று கைத்தட்டி வந்ததாக தெரிவிக்கின்றீர். இந்த வார்த்தையானது நாராசம் என்று சொல்லக்கூடிய விஷத்தை காய்ச்சி என் செவியினிடமாக ஊற்றியதை போல் உள்ளது. என்னங்க ஆண்டவா, உன்னுடைய வார்த்தை பிரகாரம் தான் பஞ்சாப் பாண்டவருக்கு பேர்பாதி நாடு என்று கேட்டால் மறுத்தார். நாடு தர மறுத்தான். இவருக்கும் 5 பட்டணம் கேட்டேன். 5 பட்டினங்களை கொடுத்தான். அவையும் மறுத்தார். இவருக்கும் 5 சிற்றூர் கேட்டேன். சிறிய சிறிய கிராமங்கள். அந்த கிராமங்களை கேட்ட போயிலும் அதையும் கொடேன் என்று மறுத்தார். இவருக்கும் 5 வீடு. இவையெல்லாம் மறுத்த பொழுது இவருக்கும் என்னுடைய பார்த்தால் 5 அடி மண் என்று கர்ஜனை செய்தான். நான் என்ன மகாபலி சக்கரவர்த்தியா? என் கண்ணா, அண்ணவனை ஏமாற்றாம என்ன ஏமாற்ற முடியாது என்று கடைசியாக உன்னுடைய வார்த்தை பிரகாரம் யோசித்தேன். யுத்தத்திற்காகிலும் கைத்தட்டி தாருமையா என்று கேட்ட பொழுது சம்மதித்தார். மன்னமே யுத்தத்துக்கு கைத்தட்டினேன். ஆண்டவா, துரியனோ நாட்டில் இருக்கின்றான். நாங்களோ 13 ஆண்டு காலமாக நாடு நகரை இழந்து காடோகதியாக 12 ஆண்டு காலமும் ஓராண்டு காலத்தை தலைமறைவாக கழித்தோம். வெறுங்கரத்தோடு நிற்கின்றோம். யுத்தமே சித்தம் என்று கைத்தட்டி வந்ததாக தெரிவிக்கின்றார். நாங்கள் எவ்விதமாக யுத்தம் புரிவோம் சுவாமி? கரங்களில் ஆயுதம் இல்லை. எந்த விதத்தில் துரியனோடு போராடுவோம்? ஆண்டவா, நீ சொன்னியே உன்னுடைய வார்த்தைக்கு பதில் உரைக்காமல் படிக்க நான் சென்றேன். யுத்தத்துக்கு கைத்தட்டி வந்தேன். யுத்தத்துக்கு ஆண்டவா கைத்தட்டி வந்து விட்டாயே சம்மதித்து. எங்களிடத்தில் ஆயுதம் கிடையாது, அண்ணவனிடத்தில் அனைத்துமே அடக்கலம் உள்ளதாச்சு என்றால் மைத்தோனா அது என்னமோ
தெரியும். ஆண்டவா ஆ, உங்களுக்கு தெரியாதா? என்னங்க தேவா உந்தன் திருவிளையாடல் அறியே ஒன்றும் தெரியாதே. தேவா உந்தன் திருவிளையாடல் அறியே இன்னும் ஏன் தோக்காண்டா ஒன்றும் தெரியாதே. தேவா உந்தன் திருவிளையாடல் அறியே ஒன்றும் தெரியாதே. தேவா உந்தன் திருவிளையாடல் அறியே ஆண்டவா, என்னங்க இந்த உலகத்தில் நீங்கள் அறியாதது ஒன்று உண்டா? ஆ, ஆயுதம் எனக்கு தெரியாது. என்னடா எங்க சாமி எங்க மகளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வர வச்சு எம்மத்த கரும்பு வச்சு எங்க தேமத தேங்காய் வச்சு எவ்வளவு வச்சு விட்டுச்சு வருஷத்துல கணக்கு போடுறியா? வர வச்சு அது குச்சில இல்ல தூரத்தன அவனை வர வச்சா எதுவும் தெரியாது என்ன பண்ண நீ தெரியாதா அப்படியா? என்ன அப்படி அப்படியே என்ன கேக்குறா மூஞ்சி ஏற்றி போடும் என்ன சொல்ற வார்த்தைக்கு மூஞ்சி ஏற்றி போட்டது என்னடா வித்தியாசம்? ஏற்றி போட்டு தேடிக்கோ என்னடா இதுனா கடலையா பட்டாணி அளவு கொஞ்சம் இந்த ஏற்றி போறதுக்கு என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பாட்டு பால் பண்ணும் அது எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது என்ன உன்னே லஞ்சம் வாங்குது இப்பதான் யோசிக்கிறேன். ஆண்டவா, மைத்துனா கருவுக்குள் சிசுவுக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் காரணமாக திகழக்கூடிய நீங்க நீங்கள் அறியாதது ஒன்று உண்டா? ஒண்ணும் கிடையாது மைத்துனா ஆண்டவா, நீ சொல்லிய வார்த்தை தானே நான் ஒப்புக்கொண்டு வந்தேன். உங்ககிட்ட ஆயுதம் இருக்குது இல்லன்னு எனக்கு மட்டும் நான் தெரியும் போகுது. இல்ல பின்ன பாறைக்குள் தேரை அது தெரியும் எப்படி பாட்டு தெரியுதா பாறைக்குள் தேரை இருக்கும் கருப்புக்குள் சிசுக்கும் முட்டைக்குள் குஞ்சுக்கும் நல்லா பிடிச்சு காட்டு. முட்டைக்குள் குஞ்சுக்கும்